Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. இல்லை அது கோபி சுதாகர் 2 பேரும் குண்டர் சட்டத்தை கைது செய்யணும். எங்கே எவன் சாதியை சொல்லுகிறானோ அவன் நீங்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர். பெரியாரை விட ஒரு அறிவாளி உலகத்தில் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? சாதி ஒழிப்பு போராட்டம். இப்போ கோபி சுதாகருக்கு நக்கல் நையாண்டி போராட்டமாக இருக்குது. ஒரு சாதி அடையாளத்தோடு நீங்கள் அடுத்தவனை அடிமைப்படுத்துவதை சாதி அடையாளம். வடகாடு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு 180 தலித் குடும்பம் இருக்குது. அங்கே வேறொரு சமூகம் இருக்குது. 2 சமூகம் மோதி குடிசை கொளுத்தப்படுது. உனக்கு அது நையாண்டியா? இளவரசன் திவ்யா வெட்டி கொல்லப்படுறான். நக்கால் உனக்கு நக்கல் நையாண்டியா? நீ என்ன கக்கனா காமராஜா இல்லை ரெட்டமலை சீனிவாசனா? யார் நீ? கவின் சாதியும் சுர்ஜித் சாதியும் அதில் மோதிக்கிறான். பார்த்தீங்களா? 2 சாதி அதில் வர்றாங்க. கமெண்ட்ஸ் வருது. இதுக்காகவா இந்த இணையதளம் கோபி சுதாகர் இணையதளம் பயன்படுத்தப்படுகிறது? இதுதான் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய நபர்கள் 2 பேர். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் அவர்கள் வந்து சொசைட்டி பரிதாபங்கள்னு ஒன்று போட்டாங்க. அதுல வந்து சாதி சார்ந்து ஆணவ கொலை சார்ந்து எப்படிலாம் வந்து செய்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு காமெடியாக ஒரு நகைச்சுவையாக ஒரு வீடியோ போட்டாங்க. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதை ஆதரவு தெரிவித்தாங்க. போக போக அதுக்குண்டான சாதி சங்கங்கள் சார்ந்து நிறைய பேர் வந்து அதை வந்து எதிர்த்தாங்க. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது. அதில் குறிப்பாக கவின் அவர்களோட ஆணவ கொலையை வந்து குறிப்பிட்டு அதில் சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விஷயம், நீங்கள் அது எப்படி வந்து ஒரு சமூகமாக நீங்கள் அதை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது புகார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது இவங்க 2 பேர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க சார் காவல் நிலையத்தில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, அது கோபி சுதாகர் 2 பேரும் குண்டர் சட்டத்தை கைது செய்யணும். ஏன்னா இது நக்கல் நையாண்டி பண்ணுகிற ஒரு சமூக பிரச்சனை அல்ல. இந்த சமூக பிரச்சனை ஏறக்குறைய நீங்கள் 1000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் அகற்றப்பட வேண்டிய பிரச்சனை. இது நக்கல் நையாண்டி பிரச்சனை இல்லை. சாதி என்பது வேதறுக்கப்பட வேண்டியது. இதை கோபத்தோடு அணுகணும், வேகத்தோடு அணுகணும். எங்கே எவன் சாதியை சொல்லுகிறானோ அவன் நீங்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர். தந்தை பெரியார் 1956 சாதி ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறார். குப்புசாமி முதலியார், ராமசாமி கவுண்டர், சுப்பிரமணிய நாடார், இதெல்லாம் போடாதீங்கடா. பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி. பெரியாரை விட ஒரு அறிவாளி உலகத்தில் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? சாதி ஒழிப்பு போராட்டம். இப்போ கோபி சுதாகருக்கு நக்கல் நையாண்டி போராட்டமாக இருக்கு. ஒரு சாதி அடையாளத்தோடு நீங்கள் அடுத்தவனை அடிமைப்படுத்துவதை சாதி அடையாளம். எதுக்கு சாதி? நீங்கள் கவினுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக நச்சு சொல் எது தெரியுமா? எஸ்சி. அவன் எஸ்சிங்கிற அடையாளம் இல்லைன்னா அருவாளுக்கு அங்கே வேலையே இல்லை. சுர்ஜித்தினுடைய உணர்ச்சி எங்கே தூண்டப்படுது? அவன் எஸ்சி, அவன் ஒடுக்கப்பட்டவன். அவன் எப்படி என்னுடைய அக்காளுக்கு கணவராக வர முடியும்? எல்லா தகுதியும் இருக்குது. படிச்சிருக்கான், பண்பாளன், சம்பளம் வாங்குறான், ஐடியில் இருக்கிறான், அவன் டிகிரி முடிச்சிருக்கான், அக்காளுக்கு இணையான அவன் தகுதியானவன். எது தகுதி இல்லை? அந்த ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய அடையாளம். அதை ஒழிப்பதற்கு என்ன வழினா ஆராய வேண்டிய கோபி சுதாகர் அதை நக்கல் நையாண்டி பண்ணுறாருன்னா அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கணுமா அடைக்கூடாது. ஆனால் இது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ பத்திரிகையிலே நிறைய வந்து நையாண்டி பண்ணி நிறைய அரசியல் சார்ந்து கார்ட்டூன்லாம் பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரி இது எளிமையான மக்கள் நிறைய பேர் அவங்கள பார்க்குறாங்க போது நம்ம மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம், இதை வந்து மக்களுக்கு சொல்லலாம், இதெல்லாம் வந்து சரியில்லை. ஒரு வண்டியில் நீங்கள் வந்து ஒரு பூஜைக்காக போகிறோம், அப்படி ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவருக்கான ஒரு விழா எடுக்கும்போது அந்த வண்டியில் கத்திட்டு கோஷம் போட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து எப்படி நீ வந்து சாதி ஆணவ கொலை பண்ணினா உன்னை சப்போர்ட் பண்ணுறோம், எப்படி உன்னை வந்து பின்வாங்கி போயிடுவான்ற நிறைய விஷயங்கள் அதை கருத்தாக தானே சொல்லியிருக்காங்க.
அதே கொஞ்சம் நையாண்டித்தனமா ஒரு காமெடியா கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தானே சார் பார்க்கப்படணும். இல்லை, நல்ல விஷயத்தை நக்கல் நையாண்டி அது வந்து ஒரு பெரு நெருப்பு. அதை சாதிங்கிறது பெரு நெருப்பு. நெருப்பு, அதில் பல உசுறு போயிடுச்சு. ம். அதை நக்கல் நையாண்டி பண்ணி யூடியூப் வியூவர்ஸ் ஏற்றுவது தான் அது பொழப்பா? இல்லை கோபி சுதாகர் 2 பேரும் எந்த சாதி எதிர்த்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம், மக்களை திரட்டி, இளைஞர்களை திரட்டி என்ன பண்ணியிருக்காங்க? இது மலிவான ஒரு விளம்பர நிகழ்ச்சி. இது இப்படி எடுத்துக்க முடியாது. பெரியார் செஞ்சார், நீங்கள் ரெட்டமலை சீனிவாசன் செஞ்சார், கக்கன் செஞ்சார், காமராஜர் செஞ்சார். இதை நீ செய்வது யூடியூப்பில் நக்கலும் நையாண்டி செஞ்சால் இந்த சாதியை ஒழிக்க முடியும். அப்போ நீங்கள் 2 பக்கமே நெருப்பு இருக்குது. நெருப்பு மனித உயிரையே கொளுத்திடுது. இதை எப்படி அணுகணும்னா பகுத்தறிவோடு அணுகணும். கோபி சுதாகர் இதை எப்படி அணுகிறாரு? நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டேஷனுக்கு போனால் உங்களுக்கு நக்கல் நையாண்டியா சொல்லுவான், லத்தி எடுத்து அடிப்பான். என்ன பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு குற்றம், திருட்டோ உருட்டோ பாலியலோ போக்சோவோ எங்கே போனாலும் லாக்கப்பில் ஓட்டி மிதிப்பான். அப்போ தான் பயப்படுவான். நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். நீதிமன்றம் நக்கல் நையாண்டி டான்ஸு குத்தாட்டமாக போட நீதிமன்றம். அப்போ உனக்கு என்ன வேலை? உனக்கு தெரியலன்னா அதுக்குள்ளே தலையிடக்கூடாது. 2 பெரும் சமூகங்களும் பல உயிரை இழந்திருக்கு. பல உயிரை இழந்திருக்கு. ஒரு உயிர் 2 உயிர் இல்லை. நீங்கள் ஒருத்தன் குடி போதையில் மோட்டார் சைக்கிளில் போகிறான், ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில். அவன் சாதி, ஒடுக்கப்பட்ட சாதி என்பதனால போய் அவன் அடிச்சு வெட்டியே கொள்றான். வடகாடு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு 180 தலித் குடும்பம் இருக்குது. அங்கே வேறொரு சமூகம் இருக்குது. 2 சமூகம் மோதி குடிசை கொளுத்தப்படுது. உனக்கு அது நையாண்டியா? இளவரசன் திவ்யா வெட்டி கொல்லப்படுறான். நக்கால் உனக்கு நக்கல் நையாண்டியா? நீ என்ன கக்கனா, காமராஜா, இல்லை ரெட்டமலை சீனிவாசனா? யார் நீ? நீங்கள் முஸ்லீம் மதம் இருக்குது. அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு புனித நூல் குர்ஆன் இருக்குது. அது முகமதியர்களுக்கு அதுதான் கடவுள். கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், பகவத்கீதை இந்து. இதை போய் நக்கல் நையாண்டி பண்ண முடியுமா? எவ்வளவு சீரியஸான விஷயம். அதே போலதான் இந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது சீரியஸான விஷயம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன், 2 சாதி அந்த பக்கம் இந்த பக்கம், கவின் சாதியும் சுர்ஜித் சாதியும் அதில் மோதிக்கிறான். பார்த்தீங்களா? 2 சாதி அதில் வர்றாங்க, கமெண்ட்ஸ் வருது. இதுக்காகவா இந்த இணையதளம், கோபி சுதாகர் இணையதளம் பயன்படுத்தப்படுகிறது? இதுதான் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய நபர்கள் 2 பேர். ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அப்போ வழக்கு பல சமூகம் சார்ந்த, சாதி சார்ந்த ஆட்களுடைய அழுத்தம் தான் அந்த வழக்கு. அப்போ என்ன ஆகுது? முரண்பாடு குறையில, முரண்பாடு என்ன ஆகுது? இன்னும் அதிகமாக. இதை யாரு இதை செய்யணும்னா மாவட்ட ஆட்சியாளர் செய்யணும், எஸ்பி செய்யணும். எங்கே சாதி இருக்கோ அங்கே சட்டம் பாயணும். அப்படி தான் சாதியை ஒழிக்கப்பட வேண்டுமே தவிர, அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க? ஐயோ எங்களது பட்டியலிருந்து எடுத்துறியா, தேவேந்திர குல வேளாளர் எங்கள் எஸ்சி பட்டியலே வேண்டாயா, எங்களுக்கு சோறு வேண்டாயா, உன்னுடைய இடஒதுக்கீடு அரசு சலுகை ஒன்றும் வேண்டாயா, எனக்கு என்ன வேணும்? சுயமரியாதை வேணுயா. அதானே கேட்குறாங்க. அதை நீ நக்கலும் நையாண்டியும் பண்ணினா இது எப்படி சரியாகும்? இதுதான் நீங்கள் வரலாற்று பிழை. அடுத்து அவன் ஜாதி போடுவானா? அவன் ஜாதி இன்னொரு வீடியோ போடுவான், நான் செஞ்சதான் சரி, சுர்ஜி செஞ்சதான் சரிக்குவான். இந்த பக்கம் கவினுடைய ஆள் என்ன பண்ணுவான்? நாங்கள் செஞ்சதான் சரி. இதுக்கான ஊற்று கண்ணு தான் யாரு? இந்த வீடியோ, கோபி சுதாகருடைய வீடியோ. நீங்கள் ஒரு விஷயத்தை அரசே அணுக அச்சப்படுகிறது. டக்குன்னு போனாக்க பற்றிக்குமோ? நீங்கள்
தமிழ்நாடு முழுக்க பஸ் இருந்தது. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பஸ்ஸுக்கு பேர் ஜீவா போக்குவரத்து கழகம், முத்துராமலிங்க ஐயா தேவர் போக்குவரத்து கழகம், இப்படி தலைவர்கள் மீது பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸு பூரா சண்டை வந்து அந்த பஸ்ஸை கொளுத்துவான். எப்படி எந்த பேரு குறித்து இருக்கோ அந்த பஸ் கொளுத்துவான் மற்ற சாதி. அப்போ பஸ்ஸில் அந்த தலைவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அரசு போட்டு வச்சு இவனை கோவம் வந்து அதை உடைக்கிறது. அப்போ முட்டா பையன். அப்போ இது எப்படி அணுகிறது? ஒரே சட்டம் எல்லா பேரும் எடுத்துட்டாங்க, எல்லா பேரையும் எடுத்துட்டாங்க. தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் இருந்தது. கொங்கு வேளாள மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. எல்லாமே எடுக்கப்படுது. அப்போது இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள் பக்குவப்படல். இது என்ன நடக்கும்னா நெருப்பாக பற்றிக்கொள்ளும். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சா தீ. தீ எப்படி நல்லது கெட்டது வீடு வாசம் மனுஷன் கிடைச்சாலும் அது என்ன பூசிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன பேர்? தீ. சா தீ. அப்போ அந்த சா தீ தான் கோபி சுதாகர் செய்கிற வரலாற்று தவறு. அதை செய்யவே கூடாது. நீங்கள் இரண்டு சமூகத்தையும் சாந்தப்படுத்தக்கூடிய வேலை செய்யணுமே தவிர அதை நக்கல் நையாண்டி பண்ணி அதை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு இவர்கள் 2 பேரும் 95 வயது முதியவர்கள் அல்ல. பெரியார் செஞ்சால் ஏற்றுக்குவான், காமராஜர் செஞ்சால் ஏற்றுக்குவான், கக்கன் செய்தால் ஏற்றுக்குவான். இந்த மக்கள் ஏன்? அவர்கள் பழுத்த பழம். ஜீவா செய்தால் அதை ஏற்றுக்குவாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா செய்தால் அதை ஏற்றுக்குவான். கோபி சுதாகருக்கு அந்த வயதும் இல்லை, அந்த பக்குவம் இல்லை, அந்த தகுதியும் இல்லை. அதுதான் வழக்கு. பல கோபி சுதாகர் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு வீடியோ போட்டு என்ன ஆகும்? அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ அவ தன்னுடைய சமூகம் பெருசு, நான் பெருசு, நீ பெருசு, ஏன் ஜாதி பெருசு, ஓன் ஜாதி பெருசு. ஏன்னா சாதி ஒட்டுமொத்தமாகவே ஒழிக்கப்பட வேண்டும். இவன் பூரா ஒரே சாதி. என்ன சாதி? தமிழ் சாதி. கேரளாவோட சாதி சண்டை இருக்கா? இல்லை. அவன் அறிவாளி, இவன் முட்டாள். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கோயிலுக்கு விட மாட்டேங்கிறான். ஏன்டா அவனை மனுஷன், நீயும் மனுஷன் தான். சாமி வேணி அவன் கீழ் சாதி மேல் சாதி சொல்லிச்சா? இல்லை. திரௌபதி அம்மன் கோயிலில் வெட்டுக்குத்து நடக்குது. கோயிலே இடிச்சிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் சாதி பார்க்குறாரா? கடவுள் என்ன மேல் சாதி கீழ் சாதி? மேல் சாதி தாண்டா வரணும், கீழ் சாதி அங்கே சொன்னாரா? இல்லை. அப்போது இதை சாதி ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு மிக மோசமான ஒரு பொருள். இதை யாரும் நக்கல் நையாண்டி பண்ணி சமூக வலைதளங்கள் பதிவிடுவது மிகப்பெரிய சமூக குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு தெளிவான ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாதின்றது எவ்வளோ பெரிய ஒரு தீ, அது எவ்வளோ பொறுமையாக கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.